Hello friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். இது 12th கெமிஸ்ட்ரியில லெசன் 2 பி பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்ட் பண்ணல. இது ஒரு புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது டிஎன் சிலபஸ் மட்டும் இல்லாமல் என்சிஆர்டி இல்லை நீட்டு ஜேஇ படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனோட தான் நான் நடத்த போகிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது புக் பேக்கில் டஃபஸ்ட் கொஸ்டின் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு ஈஸியாக டீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக ஆன்சருக்குள்ளே போகலாம். இது டிஎன் சிலபஸில் பேஜ் நம்பர் 37 இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு டைபோரேன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா அது ஒரு கலர்லெஸ் கேஸு. அது ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதோட ஸ்மெல் வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இருக்கிறதுலே ஹைலி பாய்சனஸ் கேஸ் வந்துட்டு டைபோரேன் தான். ஓகேவா, நோட் பண்ணுங்கள், ஹைலி பாய்சனஸ் கேஸ். அண்ட் டேரெக்டாக நம்ம டைபோரேன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு போவோமா? C2H6ஓட டயக்ராம் தான் இது. C2H6னால் நம்மளுக்கு தெரியும் ஈத்தேன். ஓகேவா, 2 கார்பன் வந்தால் ஈத்துன்னு சொல்லுவோம். இது எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருக்கிறதுனால ஈத்தேன். ஐயூபேக் நேமிங்கில் படிச்சிருப்போம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரும் டைபோரேனோட ஸ்ட்ரக்சரும் மோர் ஆர் லெஸ் சிமிலராக இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். C2H6 எப்படி நம்ம மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வரைவோம்? சி 2 கார்பன் வந்துருச்சு. இங்கே 2 கார்பன் கொடுத்துருந்ததுனால 2 கார்பன் வந்துட்டு நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. நம்மளுக்கு கார்பனோட வேலன்சி தெரியும். கார்பனோட வேலன்சி 4. அப்போது அதுக்கு 4 பாண்டிங்ஸ் இருக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பேலன்ஸ்டான்னு பாருங்கள். கரெக்டு. ஏன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு கார்பனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 4 பாண்ட் வந்துருச்சு. 1 2 3 4. இப்போது 4 வேலன்சி வந்துருச்சு. அப்போது அது கரெக்டு. அடுத்து பாருங்கள், செகண்ட் இருக்க கார்பனுக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் 4 பாண்டு. 1 2 3 அண்ட் 4. ஓகேவா, கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சு. டைபோரேனோட ஃபார்முலா B2H6. 2 போரேன். இப்போது ஒரு போரேனுக்கு 3 வந்துட்டு வேலன்சி. அப்போ 2 போரேன்னா 6 வேலன்சி. அப்போது அதுக்கு ஹைட்ரஜன் போட்டுடலாமா? அப்போது 2 போரேன் இருந்தால் ஹைட்ரஜன் வந்துட்டு 6 இருக்கும். அதுதான் இப்போது நம்ம டயக்ராமோட பார்ப்போம். இப்போ எத்தனை போரேன் இருக்குது? 2 போரேன். இங்கே ஒரு போரேன், இங்கே ஒரு போரேன். ஓகேவா, ஒவ்வொன்றுக்கும் 3 ஹைட்ரஜன் நம்ம போடணும். ஏன்னா போரானோட வேலன்சி 3. ஓகே, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் அண்ட் இங்கே ஒரு ஹைட்ரஜன். அதே மாதிரியே இந்த போரானுக்கும் நம்ம போடணும். ஒவ்வொன்றுக்கும் இப்போ 3 ஹைட்ரஜன் வந்துருச்சு. B2H6 டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஆனால் இது பாண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிங்க்கு எலக்ட்ரான்ஸே இல்லை, அப்புறம் எப்படி பாண்ட் ஆகும்? இது C2H6 கம்பேர் பண்ணும்போது இந்த டயக்ராம் வந்துட்டு வேறு மாதிரி வரும். C2H6 பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நடுப்புற ஒரு லைன் வந்திருக்கும். ஆனால் இங்கே B2H6 அப்படிலாம் வராது. அங்கே கார்பனுக்கு வேலன்சி 4 இருந்ததுனால அந்த லைன் வந்துச்சு, அந்த பாண்ட் இருந்துச்சு. ஆனால் இங்கே போரானுக்கு வேலன்சி 3 தான். அதனால் இங்கே பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் புக்கில் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போது இதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று, 2 3 4 5 6. கரெக்டாக 6 ஹைட்ரஜன் இருக்குது, 2 போரான் இருக்குது. அப்புறம் எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆணுச்சு? அதை தான் இப்போ நம்ம தியரி பார்ட்டில் படிக்க போகிறோம். இப்போ நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம். இன் டைபோரேன் 2 BH2 யூனிட்ஸ் ஆர் லிங்க்டு பை 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ். இங்கே பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ்னு எதை சொல்கிறாங்கன்னா இந்த இது தான் சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கேயும் H பொதுவாக இருக்குது, இங்கேயும் H பொதுவாக இருக்குது. ஓகேவா, இந்த போரானுக்கும் இந்த H இருக்குது, இந்த போரானுக்கும் இந்த H இருக்குது. இதே மாதிரி இது ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. இது பிரிட்ஜாக ஆக்ட் ஆகுது. அதுதான் இங்கே 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ். எத்தனை பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்குது? 2 இருக்குது. அதுதான் இங்கே 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ். இன் டைபோரேன் 2 BH2 யூனிட்ஸ் ஆர் லிங்க்டு பை 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ். 2 BH2 யூனிட்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, BH2 அப்படிங்கிறது இங்கே இருக்க போரானு, அடுத்து இந்த ஹைட்ரஜனு, அடுத்து இந்த ஹைட்ரஜனு, BH2. ஓகேவா, ஒரு போரான் 2 ஹைட்ரஜன். ஓகேவா, அதுதான் BH2ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை இருக்குது? ஒரு போரான், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அடுத்து இதில் பாருங்கள், போரான் H2, இங்கேயும் ஒன்று இருக்குது. அப்போ எத்தனை இருக்குது? 2 இருக்குது. 2 BH2 யூனிட்ஸ். இது எப்படி லிங்க் ஆகிருக்கு? இந்த இதுவும் ஒரு பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸால் லிங்க் ஆகிருக்கு.
இந்த BH2 யூனிட்டும் இந்த BH2 யூனிட்டும் 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸால் ஜாயின் ஆகிருக்கு. அப்போ தான் நம்மளுக்கு டைபோரேன் கிடைக்கும். therefore it has 8 BH bonds. அப்போது BH bonds எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? இங்கே போரானா 1 2 3 4. அடுத்து இந்த போரானுக்கு வாங்க 1 2 3 4. ஒரு போரானுக்கு 4 ஹைட்ரஜன் BH பாண்ட் இருக்குது. ரெண்டாவது போரானுக்கு 4 பாண்ட்ஸ் இருக்குது BH பாண்ட்ஸு. அப்போ டோட்டலாக எத்தனை 8 இருக்குது. BH பாண்ட் வந்துட்டு 8 இருக்குது. அதுதான் செகண்ட் பாயிண்டில் கொடுத்து. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். however diborane has only 12 valence electrons and are not sufficient to form normal covalent bond. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டைபோரேன் has only 12 valence electrons. 12ன்னு எப்படி சொல்லலாம்? இப்போது 12 valence electrons அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு? டைபோரேனுக்கு. இப்போ நம்ம இது எப்படி வந்துச்சுன்னு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 2 போரான் இருக்குது. ஓகேவா? 2 போரான் இருக்குது. ஒரு போரான், இப்போ போரானோட அட்டாமிக் நம்பர் என்ன? 5. அப்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அப்போது 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போது இதுக்கு வேலன்சி பார்க்கலாமா? இது நார்மலாக எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவீங்க? 2,3ன்னு எழுதுவீங்க. இப்போது இதே மாதிரியே இந்த போரானுக்கும் நம்ம எழுதலாம். இதுக்கும் 5 இருக்குது, 5 அட்டாமிக் நம்பர். அப்போ இதையும் எப்படி எழுதலாம்? 2,3ன்னு எழுதலாம். இதில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸுங்கிறது கடைசி செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? கடைசி செல்லு இதில் இங்கே தான். இந்த 3யும் இந்த 3யும். ஓகேவா? அப்போது இதில் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது? அப்போது இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. 3 + 3 வந்துட்டு நம்மளுக்கு 6 வந்துடும். ஓகேவா? 6. இப்போ நம்ம எதுக்கு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம்? போரானுக்கு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த ஹைட்ரஜன் பார்க்கலாமா? இப்போ அடுத்த ஹைட்ரஜனுக்கு பாருங்கள். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 1. ஃபஸ்ட் எலிமெண்ட்லேயே 1. அப்போ அதோட எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1 தான் இருக்கும். அப்போது இதோட வேலன்சி எவ்வளோ சொல்லுவோம்? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 தான். கடைசி செல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போது அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 தான் இருக்குது. 2 போரானுக்கு நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. மொத்தமாக எத்தனை ஹைட்ரஜன்? 6 ஹைட்ரஜன். ஃபார்முலா என்ன? B2H6. B2H6. அப்போது போரானுக்கு 2 போரானுக்குமே நம்ம டோட்டலாக 6ன்னு சொல்லிட்டோம். அடுத்து H 6 டைம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போது ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான்னா 6 ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும்? 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ பார்க்கும்போது இந்த 2 போரான்லேயும் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் 6 ஹைட்ரஜனில் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அப்போ 6 + 6 எவ்வளோ வரும்? 12. அதை தான் இங்கே 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஓகேவா? இப்போ நம்ம லைன் பை லைன் வந்துட்டு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அண்ட் இது வரைக்கும் அண்ட் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஃபார்ம் நார்மல் கோவேலண்ட் பாண்ட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோவேலண்ட் பாண்ட்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதுதான் கோவேலண்ட் பாண்ட்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான்ஸ் பத்தலை. நம்ம ஆல்ரெடி B2H6க்கு ஒரு டயக்ராம் போட்டோம் இல்லையா? அதில் இதனே நம்ம போட்டோம். இப்போது இதுக்கு பாண்டிங் இல்லை. இந்த 2 டைபோரேன் சொல்கிறோம் இல்லையா? டைபோரேன் ஸ்ட்ரக்சர் வரைகிறதுக்கு நம்மளுக்கு இங்கே ஒரு பாண்ட் தேவை. ஆனால் நம்மள்ட்ட அந்த பாண்ட் இல்லை, எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இல்லை. சப்போஸ் எனக்கு போரானில் இங்கே ஒரு எலக்ட்ரானும் இந்த போரானில் இங்கே ஒரு எலக்ட்ரானும் இருந்திருந்தால் நான் ஸ்ட்ரெயிட்டாக பாண்டு ஃபார்ம் பண்ணிடலாம். எனக்கு எலக்ட்ரான்ஸ் இல்லை, எலக்ட்ரான்ஸ் பத்தலை. ஓகேவா? அதுதான் நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நாட் சஃபிஷியன்ட் டு ஃபார்ம் நார்மல் கோவேலண்ட் பாண்ட். நார்மலாக கோவேலண்ட் பாண்ட் எப்படி இருக்கும்? இப்போது இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஷேர் பண்ணிக்கும். இதிலேருந்து இந்த ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானும் இந்த ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானும் காமனாக இருக்கும். அதுதான் நம்ம கோவேலண்ட் பாண்ட்னு சொல்லுவோம். காமனாக இருக்குது அப்படின்னா இப்போது இந்த 2 பாண்டு வந்துட்டு நம்மளுக்கு காமனாக இருக்கா? 2 எலக்ட்ரான் காமனாக இருக்கா? அப்போது இந்த 2 எலக்ட்ரான் போரானுக்கும் சேரும், இந்த 2 எலக்ட்ரான் ஹைட்ரஜனுக்கும் சேரும். அதுதான் மியூச்சுவல் ஷேரிங், கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது எனக்கு எலக்ட்ரான்ஸே இல்லை. அப்புறம் நான் எப்படி ஷேர் பண்ணுறது? இதுக்கும் எலக்ட்ரான்ஸ் இல்லை, இதுக்கும் எலக்ட்ரான்ஸ் இல்லை, நான் ஷேரே பண்ண முடியாது. இப்போ நார்மலாக நான் வந்துட்டு கோவேலன்ட் பாண்டை வச்சு நான் ஷேர் பண்ண முடியாது. அதுதான் தேர்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா 12 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸில் எனக்கு சஃபிஷியன்ட் எலக்ட்ரான்ஸே இல்லை, எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எனக்கு பத்தலை. எதுக்குன்னா நார்மல் கோவேலன்ட் பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு எலக்ட்ரான்ஸ் பத்தலை. இதுதான் தேர்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். த 4 டெர்மினல் BH bonds ஆர் நார்மல் கோவேலன்ட் பாண்ட் 2, 3, அதாவது 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் ஆர் 2C 2E பாண்ட். ஓகே, இப்போ இந்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த 4 டெர்மினல் BH பாண்ட்ஸ். டெர்மினல்னால் எண்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த எண்டில் இருக்கிறது தான் டெர்மினல் பாண்ட்ஸு. இது இந்த BH, நெக்ஸ்ட் இதுவும் நெக்ஸ்ட் இந்த பியும் இந்த ஹெச்சும், நெக்ஸ்ட் இந்த பியும் இந்த ஹெச்சும். இதுதான் டெர்மினல் பாண்ட்ஸ். எத்தனை இருக்குது? 1, 2, 3 and 4 BH டெர்மினல் பாண்ட்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு. அப்படின்னா இப்போ இந்த பியையும் இந்த ஹெச்சையும் எடுத்துக்கோங்க. 2 சென்டர் இருக்குது. இந்த பி ஒரு சென்டர், இந்த ஹெச் ஒரு சென்டர். 2 சென்டர், இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ 2 எலக்ட்ரான் பாண்ட். நம்மளுக்கு பாண்டுனாலே தெரியும், ஓகேவா? பாண்டுனாலே இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அதுதான் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போது 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். அதை தான் இங்கே 2C 2E பாண்டு. 2C அடுத்து 2E, எலக்ட்ரானில் E பாண்ட். அடுத்த லைன் பாரு. நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் சொன்னோம். என்னன்னா டோட்டலாக இந்த டைபோரேனில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? 12 படித்தோமா? நான் அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ணினேன். இந்த 12 வேலன்ஸ் எலக்ட்ரானில் நான் 2 வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணிட்டேன். 2 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது, அண்ட் இது கிடையாது. 2 அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே 2 இங்கே 2, ஓகேவா? மொத்தமாக எனக்கு 8 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எனக்கு இங்கே வந்துருச்சு. 1 2 இங்கே 2 இருக்குது, இங்கே 2, நெக்ஸ்ட் இங்கே 2, இங்கே 2, மொத்தமாக நான் 8 யூஸ் பண்ணிட்டேன். ரிமைனிங் எனக்கு எவ்வளோ இருக்குது? 12 - 8 4 இருக்குது. அந்த 4 எலக்ட்ரான்ஸ் தான் இங்கே பாண்டு ஃபார்ம் பண்ணுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. The remaining 4 electrons have to be used for bridged bonds. இந்த bridged bonds-ஐ bridged hydrogen bonds சொன்னேன் இல்லையா, அந்த bonds ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த 4 electrons தான் காரணம். ரிமைனிங் 4 electrons தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 2 3-centered BHB bonds utilize 2 electrons each. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 3-centered BHB bonds. BHB bondங்கிறது இந்த B, இந்த H, இந்த B, ஓகேவா? BHB. அதே மாதிரி BHB எத்தனை பாண்ட் இருக்குது? இந்த மாதிரி BHB பாண்ட் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. 2 3-center BHB பாண்ட். 3 சென்டர், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இங்கே ஆட்டம்ஸ் தான் சொல்கிறாங்க சென்டர் அப்படின்னு. இங்கே நம்ம படித்தோம் இல்லையா, இது ஒரு சென்டர், இது ஒரு சென்டர் அப்படின்னு. அதே மாதிரி இது ஒரு சென்டர், இது, ஓகேவா? 3 சென்டர் இருக்குது. எத்தனை இருக்குது? 3 சென்டர் BHB பாண்ட்ஸ் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இங்கே ஒன்று அண்ட் இங்கே ஒன்று. 3 ஆட்டம் இருந்தாலுமே அது காமனாக எத்தனை எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்குது? 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஷேர் பண்ணி. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஹென்ஸ் தீஸ் பாண்ட்ஸ் ஆர் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு. நம்ம இப்போ படித்தோம் இல்லையா BHB பாண்டு. 3 சென்டர் 2 எலக்ட்ரான். 3 சென்டர்னால் BHB, ஓகேவா? 3 சென்டர், நம்மளுக்கு 3 சென்டர் இருக்குது, ஆனால் 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஷேர் ஆகுது. 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அதுதான் 3C 2E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாயிண்ட்டை நீங்கள் விட்டுறலாம். இந்த பிரிட்ஜிங் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் இந்த பிளேன் ஷோன் இந்த ஃபிகர் 2.3, ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்துட்டு தேவையில்லை. அதாவது இந்த டயக்ராமில் இது இருக்குது அப்படின்னு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன் டைபோரேன் த போரான் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ்டு. இது எல்லாமே sp3 ஹைப்ரிடைஸ்டு. அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? எல்லாமே சிங்கிள் பாண்டில் தான் இருக்குது. இந்த போரான் ஹைட்ரஜனாக இருக்கட்டும், இல்லை போரான் ஹைட்ரஜன் போரான் பாண்டாக இருக்கட்டும், எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருக்கிறதுனால sp3 ஹைப்ரிடைஸ்டு. அண்ட் இந்த டயக்ராமையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது நான் இதில் கலர் ஷேட் பண்ணி புரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன்.
2 போரான் இருக்குது, இங்கே ஒரு போரான் இங்கே ஒரு போரான். ஓகேவா? அடுத்து அதுக்கு 3 ஹைட்ரஜன் இருக்கும், இதுக்கு 3 ஹைட்ரஜன் அண்ட் 1 2 3 இதுக்கு 3 ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் சேம் தான், ஆனால் பாண்டிங் வந்துட்டு இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது அட்லாஸ்ட் சம்மரைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பாயிண்ட் வைஸ் நான் கொடுத்துருக்கேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எழுதுறதுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 BH2 யூனிட்ஸ் ஆர் லிங்க்டு பை 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன். அதாவது BH2 அப்படிங்கிறது இந்த போரானும் 2 ஹைட்ரஜனும், இந்த பாண்டிங் BH2 அண்ட் இங்கேயும் ஒரு BH2 இருக்குது. அப்போது 2 BH2 இருக்குது. அது எதால் லிங்க் பண்ணியிருக்கோன்னா நம்ம பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன், இது ரெண்டுமே தான் பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன், அதால் லிங்க் பண்ணியிருக்கோம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், 8 BH பாண்ட்ஸ் இருக்குது. எத்தனை? 8 BH பாண்ட்ஸ் இருக்குது. இப்போது இந்த BH பாண்ட்ஸுங்கிறது இதுதான் BH 1 2 அடுத்து 3 4 5 6 7 8 BH பாண்ட். ஃபஸ்ட்டு BH2 பார்த்தோம், அடுத்து BH பாண்ட் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுறோம். தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் சொன்னேன் இல்லையா, வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்துட்டு டோட்டலாக 12 இருக்குது. அது எப்படி வந்ததுன்னு சொன்னேன். வேலன்ஸ் எலக்ட்ரான் 12 இருக்குது. அதில் நார்மல் கோவேலண்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான்ஸ் பத்தலை. இதுதான் நான் இப்படி எழுதியிருக்கேன், நார்மல் கோவேலண்ட் பாண்டுக்கு வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் பத்தலை. அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள், 4 டெர்மினல் BH பாண்ட் இருக்குது. 4 டெர்மினல் BH பாண்ட் இருக்குது. அதை இன்னொரு பேரில் என்னன்னு சொல்லுவோம்னா 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். அப்போ 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா BH பாண்ட்னு சொல்லணும். எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ டெர்மினல் BH மட்டும் கேட்டாங்கன்னா இதை எழுதணும். இப்போ பாருங்கள், எத்தனை டெர்மினல் BH பாண்ட்னு கேட்டிருக்காங்க. டெர்மினல்னால் எண்டிங் BH. அப்போ எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணலாம். இங்கே 1 2 அடுத்து டெர்மினல் 3 4 BH பாண்ட். டெர்மினல் தான் கேட்குறேன். அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட்டு பாருங்கள், 12 - 8 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. அந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் பிரிட்ஜ்டு பாண்ட்ஸ்க்கு உதவும். இப்போது நம்மளுக்கு டோட்டலாக வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு 12ன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அது தேர்ட் பாயிண்ட்லேயே பார்த்தோம். அதில் 8 வந்துட்டு நம்மளுக்கு டெர்மினல் பாண்ட்ஸ்லேயே போயிடுது. இங்கே 2 இருக்குது அண்ட் இங்கே 2 இங்கே 2, டோட்டலாக 8 எலக்ட்ரான்ஸ் போயிடுது. அப்போ நம்மளுக்கு மீதி 4 இருக்குது. அந்த 4 தான் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகேவா? இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்துட்டு ரிமைனிங் இருக்குது. அதுதான் எதை ஃபார்ம் பண்ணுது? பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸை ஃபார்ம் பண்ணுது, பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் பாண்ட். சிக்ஸ்த்து பாயிண்ட் பாருங்கள், 2 BHB பாண்ட்ஸ், அதை 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட்னு சொல்லுவாங்க. BHB பாண்ட் என்னன்னு சொல்லுவாங்க? 3 சென்டர் 2 எலக்ட்ரான். இப்போ இது ஏன்னு பாருங்கள், எத்தனை இருக்குது? 2 இருக்குது. BHB பாண்ட்ஸுங்கிறது இதுதான். ஓகேவா? இது எத்தனை இருக்குது? 2 இருக்குது. BHB இது 2 பாண்ட் இருக்குது. இது என்னன்னு சொல்லுவோம்? 3 சென்டர் 2 எலக்ட்ரான். 3 சென்டர் இருக்குது, ஆனால் 2 எலக்ட்ரான் தான் ஷேர் ஆகுது. 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் எத்தனை இருக்குதுன்னு கேட்டாலும், BHB பாண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டாலும் 2 தான் இருக்குது. ஓகேவா? ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். அண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. இந்த BHB பாண்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பனானா பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பனானா பாண்ட். ஓகேவா? இது முக்கியமான பாயிண்ட்டு, பனானா பாண்டு. என்ன பாண்டு பனானா பாண்டுன்னு சொல்லுவாங்க? BHB பாண்டு தான் பனானா பாண்டுன்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் 7th பாயிண்ட். அண்ட் 7th பாயிண்ட், டைபோரேன் வந்துட்டு sp3 ஹைப்ரிடைஸ்டு. இது மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வேறு ஏதாச்சும் டஃப்பான கொஷின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்த வீடியோலேயே நான் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி 12th TN சிலபஸில் புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். Thank you for your patience. Thank you.